சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க. நான் அவர்கிட்ட என்ன தெரியுமா வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்கள் ஆண்டி, என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்க? இங்கே எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கேற்ற மாதிரி நான் குருக்களை வந்து கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு குருக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க. உடனே இது மாதிரி நாளைக்கு நல்ல நாளில் இது மாதிரி நான் செஞ்சே ஆகணும். அவன் ஒன்று செஞ்சுருக்கான், பதிலுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரிங்க நாளைக்கு 10 to 10:30 நல்ல நேரம், அந்த நாளில் வந்து நம்ம இது மாதிரி விசேஷத்தை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க சந்தோஷம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரியிலேருந்து எல்லாரும். நாளைக்கு உங்கள் 2 பேருக்கும் இது மாதிரி ஒரு காரியத்தை வந்து செய்யலான் இருக்கேன். வாசலில் எல்லாருக்கும் வந்து தெரியட்டும், நம்ம வீட்லேயும் இது மாதிரி அடுத்தது நல்ல காரியம்லாம் நடக்கட்டும்னு. சரிம்மா, இதுவாவது நல்லபடியாக வந்து நடக்கட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, ரேவதி உன் மனசில் இப்போ எல்லாமே மாறி இருக்கு கரெக்டா? ஆமாங்க்கா, சத்தியமாக சொல்கிறேன், மாறி இருக்கு தான். ஆனால் என் மனசில் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அம்மாவை எதிர்த்து பேச என்னால் முடியுமான்னு தெரியல. என்ன ரேவதி, ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற? உன்னால் முடியும், வேணா பாரேன். நீ மனசில் யாரை வந்து நினைக்கிறியோ அவர் தான் உனக்கு வரனா அமைய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்தால் சந்தோஷந்தாங்க்கா அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்சிட்டு போகிறாங்க. பொண்ணோட மனசு எனக்கு தெரியுது, ஆனால் இவளுக்கு தெரியுதா அப்படின்னு அவங்க அப்பா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம கார்த்திக் இதெல்லாம் தெரியுது. ரேவதி, நீ என்ன பண்ணுறனா, உன்னோட ஓனரை இந்த விசேஷத்துக்கு நீ அழைச்சாதானே அவரும் உன்னை வந்து நல்லா வந்து மதிப்பார். நிச்சயம் அவர் இங்கே இருக்கணும். எதுக்காகக்கா அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் உன்னோட எதிர்கால நன்மைக்காக தான் சொல்கிறேன். ஃபோன் அடித்து கூப்பிடுன்னு சொன்னோன்னே ரேவதி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. சார், நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கார்த்திக்கிட்ட ஆல்ரெடி எல்லாம் சொன்னதுனால, இல்லை நான் கண்டிப்பாக வந்து வந்துடுறேன். சரிங்களா சார், என்ன சார் கூப்பிட்டோட வரேங்கிறீங்க? நிச்சயம் உன் மேலே அவருக்கு அளவு கடந்த அன்பு இருக்குது, அதனால தான் கூப்பிட்ட உடனே வரேன்னு சொல்கிறாரு. புரிஞ்சுக்க ரேவதி. சரி சார், உங்கள் வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் இல்லாமல் எப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்துருமா? எல்லா விஷயத்துலேயும் என்னோட பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னக்கா, அவரோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு? கொஞ்சம் விட்டா எனக்கு முன்னாடியே அவர் தன்னோட மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு கட்டிடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக அவரும் சேர்ந்து தான் கட்ட போகிறாரு, வெயிட் பண்ணி பாருங்கிற மாதிரி நம்ம ரோகிணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிக்கா, மனசு ஃபுல்லாக வந்து சந்தோஷமாக இருக்குதே, இப்போ நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அப்படியே ஃபோன் வந்து வச்சிடுறாங்க. இன்றைக்கி குருக்கள் வந்து வந்துடுறாங்க. வந்த உடனே என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க. பந்தக்கால் வந்து நடணும் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக கார் வந்து நிற்கிது. அப்போன்னு பார்த்து, அம்மா நான் தாம்மா வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் நல்லதாக தான் இருக்கும். சூரியகலா பாட்டப்படுறாங்க. கார்த்தியை பார்த்த உடனே, எதுக்கு ஆண்டி இவனெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வந்து விடுறீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது, சும்மானு இரு, எனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் நல்லாவே தெரியும். ராஜா முன்னாடி இது எல்லாம் நடந்தாதான் நான் யார் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன ஏன் முன்னாடியே எல்லாத்தையும் வந்து திசை திருப்பிடுவானா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா உன்னால் பண்ண முடியும்? நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சாமி வந்து நடக்க வைப்பார் அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சந்தன குங்குமம்லாம் எடுத்து இந்த இதுக்கு வந்து வைங்க அப்படின்னு சொன்னோன்னே, பெரிய ஒரு 20 அடி கம்பு இருக்குது. அந்த கம்பில் வந்து சந்தனம் குங்குமம் இது எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பந்தக்கால் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம மனசு ஃபுல்லாக சந்தோஷமாக வந்து இருப்போம்னு நினச்சிட்டு, அரிசியெல்லாம் அந்த குழிக்குள்ளே வந்து போடுங்கன்னு சொல்லி அது எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கயிறு வந்து கட்டணும், பொண்ணு மாப்பிள்ளையும் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, தனித்தனியாக குருக்களே கட்ட சொல்லுங்கள், சேர்த்து வச்செல்லாம் கட்டக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன் என்ன ஆச்சு? ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா? அங்கே ஒருத்தர் தனியாக வந்து மூலையில் நிற்கிறாருல, அவர் தான் இவங்களோட ஹஸ்பண்டு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இங்கே அது மாதிரி தான் வந்து இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொன்னதை செய்கிறீங்களா? சரி, இவங்க கூப்பிட்டாங்கங்கிறதுனால வந்தனே, அவசரமாக வந்து யோசிச்சப்பே வந்து தெரியுது. எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே, பிரச்சனை வராத அளவுக்கு தான் நான் பேசுகிறேன். அப்பன்னு பார்த்து, வாமா நம்ம 2 பேரும் சேர்ந்தே வந்து கட்டிடலாம் அப்படின்னு மருது கூப்பிட்றப்ப, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் தனியாக கட்டுங்க, அதுதான் நல்லா இருக்கும், இல்லாட்டி சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க கையை பிடிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேரும் வந்து பிரிஞ்சு தான் இருப்பீங்கன்னு சொன்னோன்னே, ஈஸ்வரி அம்மாவே வந்து அந்த இடத்துல தனியாகவே கட்டுங்கன்னு சொன்னதுனால அப்படியே வந்து ரேவதியை கையை பிடிக்காமல் தனியாகவே வந்து மஞ்சக்கீரை வந்து கட்டிட்டு சாமி கும்பிட்றாப்புல. அதே மாதிரி ரேவதி நீங்களும் வந்து தனியாக வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது,
இன்னொருத்தர் இங்கே கல்யாணம் ஆனாகாத ஒருத்தர் வந்து கட்டினா நல்லா இருக்கும்னு நம்ம ராஜராஜன் வந்து சொல்லிடுறாங்க குருக்கள் கிட்ட. உடனே அந்த இடத்துல எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் ரேவதிக்கு இங்கே ஆகலைன்னா எனக்கும் ஆகலை தானே அப்படின்னு அந்த இடத்துல கார்த்தி சொல்லும்போது, ரேவதி வந்து சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல என்னக்கா எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரியே நடக்குது. ஆமாண்டி உனக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே வந்து நடக்கும், இல்லை நடக்க நான் வைப்பேங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து ரோகிணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை அவங்களுக்கு ஆச்சா இல்லையான்னு அவங்க தான் சொல்லணும், நீங்கள் எதுக்கு சொல்லிக்கிட்டு வாங்க சார், நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு மனசு ஃபுல்லாக சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரேவதிக்கு பக்கத்துலேயே வந்து இவர் வந்து கட்டியிருக்காரு. மருதியை வேற எங்கேயோ வந்து கட்டியிருக்காரு. நம்ம ரோகிணி வந்து சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் கீழே இறக்கி நீ கட்டினாதான் அவரை எப்படியாவது நாங்கள் கட்ட சொல்கிறப்ப 2 பேரும் ஒத்துமையாக இருப்பீங்க. அப்படியாக்கான்னு சொல்லி சொன்னோன்னே, பார்த்தீங்களா ரேவதி எங்கே கட்டியிருக்காளோ அதே இடத்துல கார்த்தியும் வந்து அந்த 2 கயிறும் சேர்த்து வந்து முடிச்சு போட்டிருக்கான். அவன் புத்திசாலி, அவன்கிட்டலாம் வந்து இதெல்லாம் வந்து எடுபடாதுன்னு சூரியகலா வந்து வச்சிட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து பந்தக்கால் வந்து நடனம் எல்லாரும் வந்து பிடிங்க அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம குடும்பத்தில் இருக்கிறது மட்டும் வந்து பிடிச்சா போதும்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அம்மா கார்த்தியை வந்து ஒதுக்கிடுறாங்க. உடனே அந்த இடத்துல பந்தக்கால் வந்து நடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பொண்ணும் மாப்பிள்ளையும் பிடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு குருக்கள் சொல்கிறப்ப, அதுதான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பிடிக்கிறோம்ல அது போதும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பந்தக்கால் வந்து நட்டுறாங்க. பாத்தியாடா நீ என்னதான் வந்து தலைகில நின்று தண்ணி குடித்தாலும் இங்கே என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும்னு ஈஸ்வரி அம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அப்போன்னு பார்த்து கடவுளே என்னப்பா நீ இப்படியெல்லாம் வந்து சோதிக்கிறியன்னு சொல்கிறப்ப இவங்க எல்லாரும் தள்ளி நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்தா அந்த பந்தக்கால் வந்து லைட்டாக வந்து சாயுது. உடனே ரேவதி வந்து பார்த்துட்டு ஓடி போய் பிடிக்கிறாங்க. கார்த்தி பார்த்துட்டு ஓடி போய் வந்து பிடிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து 2 பேரும் சேர்ந்து தான் திருப்பியும் வந்து நடுறாங்க. மருது கூட ரேவதியோட சேர்ந்து வந்து நடலை. ஆனால் இப்போ கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து தான் இது மாதிரி வந்து வைக்கிறாங்க. அப்படியே எல்லாரும் வந்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணோன்னே அந்த இடத்துல வந்து பூ இதெல்லாம் எடுத்து அவங்க 2 பேரும் மேலேயும் வந்து தூக்கி போடுறாங்க. நம்ம ராஜராஜன், ரோகிணி, மயில் வாகனம் எல்லாரும் சேர்ந்து தூக்கி போட்டு ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க. அச்சதையெல்லாம் எல்லாம் போட்டு ரேவதி ரொம்பவே வந்து அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல ரொம்பவே சூப்பராக பிரமாதமாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். சூப்பர் சார், கரெக்டாக வந்து நீங்கள் 2 பேரும் சாதிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரேவதி கேட்குறப்ப, இல்லைம்மா இது கீழே உந்துருந்தா நல்லதுக்கு இல்லை, நல்ல வேலை இவர் வந்து நட்டுட்டாரு, சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும், இதுலேருந்து பார்த்தாலே எனக்கு தெரியுதுன்னு அந்த குருக்கள் கார்த்தியை வந்து ரேவதியும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.